வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளம். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றி உணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார்கள். வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளம். இவற்றிலே ஒரு மிக முக்கியமான மிகவும் ஆழமான ஒரு சிந்தனையை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இது எவ்வளவு முக்கியம்னா, இந்த மனித பிறவி பிறப்பெடுத்ததனுடைய நோக்கமே இதுதான். அப்படின்னா இது எவ்வளவு முக்கியங்கிறத நாம புரிந்து கொள்ள முடியும். அந்த விதத்துல இந்த சிந்தனையை சிம்பிளாவும் சொல்லிடலாம். பட் அது நமக்குள்ள போய் ஒரு ஆழமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. அதனாலதான் இந்த சிந்தனையை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு பதிய வைக்க வேண்டியதாக இருக்கு. இப்போ நான் யார் என்ற தத்துவம் இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம லைஃப்ல எந்த துன்பமே இருக்காது. நம்ம யாருன்னு தெரியாததாலதான் இவ்வளவு துன்பங்கள், சிக்கல்கள் எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்ப அதை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் என்ன பண்ணணும்? பலப்படுத்தணும். இப்ப நான் என்று நாம ஏதோ ஒன்றை நினைத்து கொண்டிருக்கிறோம். இந்த உடலையோ, உயிரையோ, மனதையோ. அப்போ இதிலிருந்து நான் புதிதாக உண்மையான நான் யார் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிவிக்கும் போது கேட்பதற்கு ஏற்புடையதாக இருந்தாலும் நம்ம மனதுல பல நாட்களாக இல்லை, வருடங்களாக இல்லை, பல ஜென்மங்களாக நான் இந்த உடல், மனம் அப்படிங்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கிறதால இது ஒரு பக்கம் ஓகே, நான் அறிவு, நான் தெய்வம் அப்படிங்கிறத ஏற்றுக்கொண்டாலும் பட் செயல்பாட்டுக்கு நான் தெய்வம், நான் அறிவு, நான் சுத்தவெளி அப்படிங்கிறது வராது. இது இயற்கை. ஆனால் ஆழ்ந்து சிந்திக்கும் போது இதை நீங்க உணர முடியும். அப்ப நம்ம எந்த அளவுக்கு இந்த உணர்வுல நம்மை லயப்படுத்திக் கொள்றோமோ அந்த அளவுக்கு இந்த உணர்வு மேலோங்கி நிற்கும். மனிதன் என்பவன் பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே போராடி கொண்டிருக்கிற ஒரு உயிரினம் என்று மகரிஷி சொல்லுவாங்க. உண்மைதான். நாம் இன்னைக்கு விளக்கம் கேட்டுட்டோம். நாம கடவுள், நாம சுத்த வெளி, நாம் இறை வெளி, நாம் அறிவு, நாம் எல்லையற்றவர்கள், பிறப்பற்றவர்கள், இல்லையா? எல்லாம் வல்லவர்கள், எங்கும் உள்ளவர்கள் எல்லாம் தெரிஞ்சாலும் நம்முடைய பழக்கம் என்பது இப்ப மிஞ்சி நிக்குது நமக்கு. இப்ப விளக்கத்தை அதிகப்படுத்தினால் ஒழிய பழக்கத்தை நாம வெற்றி பெற முடியாது. இப்ப விளக்கத்தை அதிகப்படுத்துறது தான் இந்த செஷன்ல நம்ம இன்னும் ஆழ்ந்து ஆழ்ந்து சிந்திக்கிறோம். இன்னும் எந்த விதத்துல எல்லாம் நம்ம யாரு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுல
மகரிஷி அவங்க இன்னொரு கான்செப்ட வந்து ரொம்ப அற்புதமா சொல்றாங்க. அதாவது பொருள் பொருள் என்று நாம பயன்படுத்துறோம் நம்ம வார்த்தையில. இப்போ செல்போன் அப்படிங்கிறது ஒரு பொருளா பார்க்கிறோம், காருங்கிறது ஒரு பொருள் இல்லையா? இப்படி நிறைய பொருட்களை நம்ம உபயோகப்படுத்துறோம். அதை ஜட பொருட்கள் என்று பிரிச்சிருக்கிறோம், உயிர் பொருள் என்று பிரிச்சிருக்கிறோம். கல்லு, மண்ணு இதெல்லாமே வந்து ஜட பொருள் இல்லையா? உயிரற்றதுன்னு சொல்றோம். இன்னொன்னு தாவரங்கள், புழு, பூச்சி, மனிதன் வரைக்கும் உயிருள்ள பொருட்கள் என்று சொல்றோம். இது பொருள் என்று சொல்கிறோம். ஆக்சுவலா இதெல்லாம் பொருளா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா நாம் இங்க கொஞ்சம் சிந்திக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானா மானா பிறப்பு என்று சொல்கிறார். பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு. அவர் என்ன சொல்றாரு, இந்த பொருள் இல்லாததை எல்லாம் இவன் பொருள் பொருள்னு சொல்லி மயங்கி கிடக்கிறான். அதனாலதான் வாழ்க்கையில இவ்வளவு துன்பம். அப்போ இது பொருளா? அப்போ பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? முதல் பொருள்னா என்னன்னு தெரியணும். அப்பதான் அது பொருளா அப்படிங்கறத நம்ம பேர் வச்சிருக்கிறது சரியா இருக்கான்னு உங்களுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் பண்ண முடியும். இப்போ பொருள் அப்படிங்கிற வார்த்தை தமிழ்ல மிக அற்புதமான வார்த்தை. தமிழ்ல நிறைய வார்த்தைகளுக்கு இரண்டு விளக்கங்கள் இருக்குது. தமிழ்ல நிறைய வார்த்தைகளுக்கு இரண்டு விளக்கங்கள், ஒரே சொல்லுதான், பட் இரண்டு விளக்கம் இருக்கு. அந்த பொருள் அப்படிங்கிறதுக்கும் இரண்டு விளக்கம் என்ன அப்படின்னா, ஒன்று பொருள், திங்ஸ், பொருட்கள் அப்படிங்கிறத பொருள் அப்படிங்கிறது குறிக்குது. இன்னொன்று அர்த்தம் என்ற ஒரு விஷயத்தையும் குறிக்குது. அதாவது இதுக்கு பொருள் கூறுக அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்க இல்லையா? அருஞ்சொற்பொருள் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு பொருள் கூறுக, இதனுடைய பொருளை விரித்து கூறுக அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அர்த்தம், விளக்கம் என்ற ஒரு மீனிங்கும் இருக்குது பொருளுக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் நான் பேசிட்டு இருக்கேன். அப்போ அறை அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு ரூம்னு பேர் இருக்கு, அறைதல் என்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த மாதிரி இந்த பொருள் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு பொருளை குறிப்பது ஒரு ஆப்ஜெக்ட், அதை குறிப்பதுங்கிற வார்த்தையும் இருக்குது, ஒரு மீனிங், ஒரு அர்த்தம் என்ற ஒரு வார்த்தையும் இருக்கு. இதுல தமிழ் அகரா ஐயா வாய்ஸ் கேட்கல. எப்படியா பண்ணிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்றது. வாழ்க வளமுடன். நான் ஐயாக்கு கால் பண்றேங்கம்மா. வாழ்க வளமுடன். ஓகேம்மா. ஓகே.
வாழ்க வளமுடன். அம்மா மன்னிக்கணும், மொபைல் நெட் கட் ஆயிடுச்சு. எந்த இடத்துல நின்னு போச்சுமா? ஐயா, பொருள் பற்றி விளக்கம் வந்தது ஐயா. பொருள் அல்லாதவற்றை பொருள் என்று நினைத்து மயங்குகிறார்கள் என்று. பொருள் எவ்வளவு ஒரு என்று ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் இருக்குமா கட்டாயி? ஆமையா ஆமையா. பொருள் அதோடைய அர்த்தம் திங்ஸ் அர்த்தம் அப்படின்னு போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு அறை என்றால் ரூம் அப்படின்ற விளக்கத்தோட சூப்பர். முடிந்தது. ஓகே ஓகே. ஓகே ஓகே, நன்றி. ஓகே, மன்னிக்கணும். சரி. பொருள் அப்படிங்கிறதுல நம்ம ரெண்டு விஷயம். இப்போ பொருளுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும்ல, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. அது போல இப்ப கை அப்படின்னா அதற்கு ஒரு மீனிங் இருக்கு. இப்படி இருந்தாதான் அது கை. தண்ணீர் அப்படின்னா இப்படி இருந்தா அது தண்ணீர். நிலம் அப்படின்னா இப்படி இருந்தா நிலம். உப்புன்னு இருந்தா இப்படி இருந்தா உப்பு. அப்படிங்கிற மாதிரி இந்த பொருள் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு நீங்க தமிழ் அகராதியில் எடுத்து பார்த்தீங்கன்னா, பொருள் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் நிலையானது. நீங்க எழுதி கூட வச்சுக்கலாம். நிலையானது, மாற்றத்திற்கு உட்படாதது, அசையாதது, இப்படி எல்லாம் மீனிங் இருக்கு. அப்ப எது நிலையானது? இப்ப நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிற பொருள் எல்லாம் பார்ப்பதற்கு நிலையானது மாதிரி தெரியுது. ஆனா அது நிலையானதா அப்படி நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா, அப்ப ஆப்பிள் அப்படின்னு ஒரு பொருள் இல்லையா, ஒரு பழம், ஒரு பொருள்னு சொல்றோம். உண்மையாலுமே ஆப்பிள் நீங்க எடுத்து அதைய சிந்திச்சு பாருங்க. ஆப்பிள்ங்கிறது என்ன? ஆப்பிள்ங்கிறது கோடிக்கணக்கான அணுக்கள் ஒன்று இணைந்த ஒரு கூட்டு இயக்கம். நல்லா புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அதாவது ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே, குடியரசு தினம், இன்னும் சுதந்திர தினத்துல எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஒரு நூற்றுக்கணக்கான அன்பர்கள் சில விதமான வர்ண உடைகளை அணிந்து கொண்டு அவங்க ஒவ்வொரு விதமா நிப்பாங்க. தேசிய கொடி மாதிரி நிப்பாங்க, மயில் மாதிரி நிப்பாங்க. இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆக்சுவலா அது மயிலா அப்படின்னு கேட்டா அது மயில் இல்ல. தேசிய கொடியான தேசிய கொடி இல்ல. இவங்க எல்லாரும் சேர்ந்து நிக்கிறது தேசிய கொடி மாதிரி இருக்கு, சரிங்களா? அது போல இந்த கோடிக்கணக்கான அணுக்கள் சேர்ந்து ஒரு கூட்டா நிக்கிறது ஆப்பிள் மாதிரி இருக்கு. அதுக்கு நாம ஒரு பேர் வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி அணுக்கள் கூடி நின்னா அதுக்கு பேரு ஆப்பிள், சரிங்களா? இந்த மாதிரி கூடி நின்னா மாம்பழம், இந்த மாதிரி கூடி நின்னா அதுக்கு பேரு செல்போன் அப்படின்னு நாம ஒரு பேர் வச்சிருக்கிறோம். ஆக்சுவலா எல்லாத்தையுமே நீங்க கொஞ்சம் சிந்தனை அறிவோட நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, உங்க செல்போன் வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் நம்ம அடிக்கடி யூஸ் பண்றோம். அதை பாக்குற போல நமக்கு இந்த உணர்வு தட்டணும். இந்த செல்போன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப எல்லாருக்குமே தெரியும் குவாண்டம் தியரி, ஆட்டம் தியரி, எல்லாம் அணுக்கள் எல்லாமே அணுக்களுடைய கூட்டு. நான் தண்ணீரை வச்சு பலமுறை உங்களுக்கு உதாரணமா சொல்லியிருக்கிறேன். தண்ணீர் பாக்குறப்ப தண்ணீர் மாதிரி இருக்கு, நீங்க கையில தூக்கலாம், யாராச்சும் மேல வீசலாம். ஓகே, ஆக்சுவலா அது தண்ணீர் தானா என்று நம்ம யோசனை பண்ணோம்னா ஆக்சுவலா அது தண்ணீர் கிடையாது. தண்ணீர் தான். கொஞ்சம் அதை அனலைஸ் பண்ணீங்கன்னா 2 பங்கு ஹைட்ரஜன் காற்றும் 1 பங்கு ஆக்சிஜன் காற்றும் சேர்ந்து இருக்கிற கலவை நீராக இருக்கிறது. அதை கொஞ்சம் வெப்பப்படுத்தினீங்கன்னா அந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் பிரிஞ்சிடும் இல்லையா? ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பிரிஞ்சிருச்சுன்னா நீருங்கிற ஃபார்மேஷன் இல்லாம போயிடும். அப்ப ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அப்படிங்கிறது என்ன? அது அணுக்களுடைய கூட்டு. 2 அணுக்கள் சேர்ந்த ஹைட்ரஜன், 24 அணுக்கள் சேர்ந்த ஆக்சிஜன் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கிறோம். இப்ப எல்லாமே அணுக்களுடைய கூட்டு. அப்படி நீங்க சிந்திச்சீங்கன்னா இந்த உலகத்துல எல்லா பொருளுமே அணுக்களுடைய கூட்டுதான். யாருமே மறுக்கவே முடியாது. விஞ்ஞான பூர்வமா நிரூபிக்கப்பட்ட உண்மையும் கூட. நம்ம செல்போன் வச்சிருக்கிறோமே, இது அணுக்களுடைய கூட்டு. அப்ப நீங்க பார்க்கிற பொருள் எல்லாமே அணுக்களுடைய கூட்டு. ஓகேவா? இது புரிஞ்சிருச்சுல்ல?
ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். அப்போ இந்த செல்போன் ஒரு பொருள் என்று சொல்கிறோம். பொருள் என்றால் என்ன, நம்ம மீனிங் பார்த்தோம். அது அசையாதது, மாற்றத்திற்கு உட்படாதது, நிலையானது என்றெல்லாம் பார்த்தோம். அப்ப அந்த மீனிங் ஒத்து பார்த்தோம்னா இது பொருள் இல்லை. இது பொருள் இல்லை. இது ஒரு அசையக்கூடிய ஒன்று, இயங்கக்கூடிய ஒன்று, மாறக்கூடிய ஒன்று. சரி, இதுல ஒரு அணு இருக்குது அப்படின்னா, அந்த அணு இயங்கிட்டு இருக்குதுன்னா அந்த இயக்கம் தொடங்கிய காலம்னு ஒண்ணு இருக்கணும். அதே போல அந்த இயக்கம் முடிகிற காலம் என்று ஒன்று இருக்கணும், இல்லையா? எந்த ஒரு இயக்கமானாலும் அதுக்கு ஒரு தொடக்கம், ஒரு முடிவு இருக்கு. ஒரு சினிமாவுக்கு போறீங்கன்னா அது ஸ்டார்ட் பண்றாங்க, முடிக்கிறாங்க, இல்லையா? அப்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இயக்கம்னு இருந்ததுன்னா அதுக்கு ஒரு தொடக்கமும் இருக்கணும், அதுக்கு ஒரு முடிவும் இருக்கணும். தொடக்கம் இல்லாம ஒரு இயக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி முடிவு இல்லாம ஒரு இயக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒண்ணு இயங்கிட்டு இருக்குது அப்படின்னு நீங்க சொன்னா அது எப்ப இயக்கத்தை ஆரம்பிச்சதுன்னு ஒரு கேள்வி வரும், அது எப்ப முடிக்கும்னு ஒரு கேள்வி வரும். ரெண்டுக்குமே விடை இருக்கு. அப்ப இந்த செல்போன் அப்படிங்கிறதுக்குள்ள அணுக்கள் இயங்கி கொண்டு இருக்குது அப்படின்னா அப்ப இதற்கு ஒரு தொடக்கம் இருக்குது, இதுக்கு ஒரு முடிவு இருக்குது. அப்ப தொடக்கமும் முடிவும் இருக்கிறது பொருளா அப்படின்னு மகரிஷி கேக்குறாங்க. பொருள் இல்லை. அப்ப என்ன இது அப்படின்னு கேட்டா இது ஒரு நிகழ்ச்சி. ஒரு நிகழ்ச்சிக்கு தொடக்கம் இருக்கும், முடிவு இருக்கும். கரெக்டா? இப்ப நம்ம வீட்டுல ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் இருக்கும், ஒரு எண்டிங் இருக்கும். மன்றத்துல ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்கன்னா ஒரு தொடக்கம் இருக்கும், ஒரு முடிவு இருக்கும். நம்ம வாழ்க்கைக்கு ஒரு தொடக்கம் இருக்கு, ஒரு முடிவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க வச்சுக்கோங்க புரிதலுக்காக. அப்ப இந்த எல்லா பொருட்களுமே மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் பொருளா அப்படின்னு கேட்டா இதெல்லாம் பொருள் இல்ல. அப்படின்னா என்ன? இதெல்லாம் நிகழ்ச்சி. ஆப்பிள்ங்கிறது ஒரு நிகழ்ச்சி, சரிதானுங்களா? அது நிகழ்ந்து கொண்டு இருக்குது இப்போ. அதே போல ஒவ்வொன்றுமே இந்த பிரபஞ்சத்தில் நீங்க பாக்குற எல்லாமே நிகழ்ச்சிகள் தான். ஆப்பிள்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள அணுக்கள் கூடி இயங்கிட்டு இருக்குது. கொஞ்ச நாள் ஆச்சு அப்படின்னா அந்த அணுக்களோட இயக்கம் மாறுது. மாறி அந்த ஆப்பிள் கெட்டு போய் அப்புறம் ஆப்பிள்ங்கிற ஃபார்மேட்டை விட்டுட்டு வேற ஒரு ஃபார்மேட்டுக்கு மாறுது. அப்ப ஆப்பிள்ங்கிறது பொருள் அல்ல, அது நிகழ்ச்சி என்று நம்ம புரிந்து கொள்றோம். இதுதான் கான்செப்ட். ஆப்பிள்ங்கிறது பொருள் அல்ல, அது ஒரு நிகழ்ச்சி. அப்ப உங்க செல்போன் அப்படிங்கிறது பொருளா அப்படின்னு கேட்டா அது ஒரு பொருள் அல்ல, அது ஒரு நிகழ்ச்சி. செல்போன்ங்கிறது இப்போ ஒண்ணு நிகழ்ந்துட்டு இருக்குது, அதுக்குள்ள அணுக்கள் ஓடிட்டு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலத்துல அது இல்லாமல் போய்விடும். இப்படி நீங்க உலகத்துல எந்த பொருள் எடுத்தாலும் அது பொருளா என்று கேட்டீங்கன்னா அது பொருளே கிடையாது. அது எல்லாமே நிகழ்ச்சிகள் தான். ஒரு மிகப்பெரிய மலை எடுத்துக்கொண்டாலும் அந்த மலைக்குள்ளேயே அணுக்கள் இயங்கி கொண்டிருக்குது. அந்த அணுக்கள் மாற்றத்திற்கு உட்பட்டு கொண்டிருக்குது. என்ன, நம்முடைய வயது கம்மியா இருக்குது, இல்லையா? நாம் ஒரு 50 வருஷம் 100 வருஷத்துக்குள்ள செத்துடுறோம். ஆனா அந்த மலைகளுக்கு வயது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள், லட்சக்கணக்கான ஆண்டுகளா இருக்கிறதுனால அந்த மலையில மாற்றம் ஏற்பட்டதாக நமக்கு தெரியறது இல்ல, இல்லையா? ஆக்சுவலா மாற்றம் நடந்துட்டே இருக்குது. இப்போ கொசு எடுத்துக்கோங்க, அல்லது ஈசல். ஈசல் வந்து ஒரு நாள் தான் உயிர் வாழக்கூடிய ஒரு உயிரினம். ஒரு நாள் அது பிறக்கும், வளரும், வாழ, இறந்து போயிடும். 24 மணி நேரம் தான் அது செத்து போயிடும். இப்படி சிறிய நாட்கள் வாழ்நாள் இருக்கிற உயிர் நம்மளை பார்த்தா எப்படி நினைக்கும்? அது பிறக்கிறப்போ நாம் அப்படியே தான் இருக்கிறோம், அது இறக்குறப்போ நாம் அப்படியே தான் இருக்கிறோம்னா நாம் ஏதோ மிகப்பெரிய அப்படியே இருக்கிற ஒரு நபராக அதை நினைத்து கொள்ளுதில்லை. அது போல மனிதர்கள் 50 60 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் வாழ்ற காரணத்தினால நாம இந்த பெரிய நிகழ்ச்சிகள்ல ஏற்படுற மாற்றங்களை நம்மால யூகித்து உணர்ந்து கொள்ளலாம், பார்த்து தெரிந்து கொள்ள முடியாது. அப்ப இந்த மலையெல்லாம் அப்படியே இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படியே இல்லை. மலையும் அணுக்களோட கூட்டு தான், அதுவும் மாறிக்கொண்டே இருக்குது. அதற்குள்ள அணுக்களோட இயக்கம் நிகழ்ந்து கொண்டே இருக்குது.
அதுல இருந்து ஆற்றல் வெளிப்பட்டு கொண்டே இருக்குது, அது மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கு. என்ன, மலைகள்ல பாறைகளா இருக்கிறதுனால அதனுடைய அடர்த்தி அதிகம், அடர்த்தி டென்சிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால அந்த அணுக்கள் ரொம்ப நெருங்கி இருக்கிறதுனால அது அவ்வளவு சீக்கிரம் கரையாது. சரிங்களா? ஓகே, ரைட். இப்ப நீங்க வாங்க. இப்ப நம்ம கண்ணுல பார்க்கிற எல்லாவற்றையும் பாருங்க. உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற டிவி, சரிதானுங்களா? நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற சோஃபா, பாய், தலையணை, பெட்ஷீட்டு, நீங்க சமையல் கட்டுல பயன்படுத்துற எல்லா பொருட்களும், சாப்பிட்ற உணவு, இல்லையா, காலுக்கு போடுற செருப்புல இருந்து நம்ம பார்க்கிற பயன்படுத்துற எல்லா பொருளும் எதனால் ஆனது அப்படின்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் அணுக்களால் ஆனது அப்படின்னு உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துடும். அணுக்களால் தான் ஆனது. சரி, இப்போ அணுக்கள் இயங்கி கொண்டிருக்குதுன்னு நான் சொன்னேன். இயங்கி கொண்டிருக்கிறதெல்லாம் நிகழ்ச்சி என்று சொன்னேன். ஒரு தொடக்கமும் முடிவும் இருக்கிறது நிகழ்ச்சி. இப்ப மகரிஷி என்ன கேக்குறாங்க, நீங்க பார்ப்பதெல்லாம் பொருளா நிகழ்ச்சியா அப்படின்னு கேட்டா, நம்ம பொதுவா எல்லாரும் பொருள்னு சொல்லிடுறோம். ஆனா உண்மையாலுமே எல்லாமே நிகழ்ச்சி தான். நிகழ்ந்து கொண்டு இருக்குது, அங்க ஒரு இயக்கம் நடந்து கொண்டு இருக்குது, எல்லாமே நிகழ்ச்சியாக இருக்கு. அப்ப எதுவுமே பொருள் இல்லை. அப்ப இதைய உணர்ந்தவர்கள், நாம் இது முன்னாடியே பொருள் பொருள்னு சொல்லிட்டோம். அதாவது உண்மையான பொருள் எது என்று தெரியாமலே பொய்யான பொருளை எல்லாம் உண்மையான பொருள் என்று நம்ம நினைச்சுக்கிட்டோம். இல்ல, அதான் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும். ஆக்சுவலா இது எல்லாமே பொருளே கிடையாது. இன்க்ளூடிங் உயிர் பொருள் கூட பொருள் கிடையாது. ஒரு நாயை பாக்குறீங்க, ஆக்சுவலா அது ஒரு பொருள் கிடையாது, இல்லையா? அதுவும் ஒரு இயக்கம் தான். உயிர் பொருள் என்று நம்ம சொல்றோம், அதுவும் ஒரு இயக்கம் தான். அங்கேயும் ஒரு இயக்கம் நடந்துட்டு இருக்கு. மனிதன் அப்படின்னாலும் அதுவும் ஒரு இயக்கம் தான் நடந்துட்டு இருக்குது. சரிங்களா? அப்போ எது பொருள் அப்படின்னு கேட்டா, அசைவற்றது நிலையானது. அப்ப பார்க்கிற பொருட்கள் எல்லாமே பொருட்கள் அல்ல. அப்ப அசைவற்றது நிலையானது மாற்றத்திற்கு உட்படாதது எது அப்படின்னு பார்த்தா ஒன்றே ஒன்றுதான். அது சுத்தவெளி. அது சுத்தவெளி, இறைவெளி. அதுதான் அசைவற்றது. அங்க அணுக்கள் தோன்றவே கிடையாது. அப்ப அணுக்கள் தோன்றாத அந்த சுத்த வெளி, தூய வெளி இருக்கு இல்லையா, அதுதான் அசைவற்றது. அது மாற்றத்திற்கு உட்படாதது. சரிங்களா? அப்ப அந்த தூய வெளி அதுதான் பொருள் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஞானிகள் சிந்தனையில, ஞானத்துல உணர்ந்துட்டாங்க. இப்ப எல்லையற்ற அந்த தூய வெளி, சுத்த வெளிதான் பொருள் என்பதை உணர்ந்த போது, இப்ப அதைய பொருள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா நாம பொருள் என்று வேற ஒன்ன சொல்லி வச்சுட்டோம். சரிங்களா? உண்மையான பொருள் தான் இறைநிலை அப்படின்னு அவங்க சொல்லும் போது, நம்ம ஆல்ரெடி மற்றது எல்லாம் பொருள் பொருள்னு சொன்னதுனால அவங்க இதுக்கு ஒரு அடிஷனல் வார்த்தை கொடுக்குறாங்க, மெய்ப்பொருள். மெய் என்றால் உண்மை, பொருள். அப்ப மெய்ப்பொருள் என்று அந்த இறைநிலைக்கு, இறைவனுக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க மகான்கள். அப்ப அதுக்கு பேர் என்ன? மெய்ப்பொருள். அப்ப மற்றதெல்லாம் பொய்ப்பொருள். புரிந்து கொள்ளணும். பொய் என்றால் இல்லாததுன்னு இல்ல, பட் உண்மையாலுமே அது பொருள் அல்ல. சரிங்களா? அதனாலதான் வள்ளுவர் என்ன சொல்றாரு, எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று ஒரு குறள். இது ஆகச்சிறந்த குறள். இதற்கு மேல அறிவுக்கு ஒரு விளக்கம் இனிமேல் கொடுக்க வேண்டியது இருக்காது. அந்த அளவிற்கு ஒரு ஆழமான குறள் இந்த திருக்குறள். எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்ப நான் என்ன சொன்னேன், எந்த பொருளுமே பொருள் இல்ல, எல்லாமே நிகழ்ச்சி என்று நான் சொன்னேன் இல்லையா? நீங்க அதை ஏற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நான் இன்னொரு விஷயம் சொல்றேன்.
இந்த நிகழ்ச்சிக்கு மூலம் ஒண்ணு இருக்கும் இல்லையா? இந்த நிகழ்ச்சி தொடங்குச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு மூலம் இருக்கும். அது முடிவு அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சரி, எல்லாமே அணுக்களுடைய கூட்டு, எல்லாமே அணுக்களுடைய இயக்கம். அதுக்கு ஒரு தொடக்கம் இருக்கு, அதுக்கு ஒரு முடிவு இருக்குது. ஓகே, சரி, அதுக்கு தொடக்கம் எதுவா இருக்கும் அப்படி நம்ம ஒரு சிந்தனை செய்தோம்னா, இப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க. பொருள் இல்லாதெல்லாம் பொருள்னு சொல்லிட்டு இருக்கிறோம்னு புரிஞ்சு போச்சு. அப்ப பொருள் அப்படிங்கிறது ஒண்ணுதான் தெரிஞ்சு போச்சு. அது மெய்ப்பொருள், சுத்த வெளி இறைநிலை தான் பொருள். அது மாற்றத்திற்கு உட்படாதுன்னு தெரிஞ்சு போச்சு. சரி, இப்போ ஆப்பிள் எடுத்துக்கிட்டோம். ஆப்பிள நீங்க அப்படியே ஜூம் பண்ணி உள்ள போங்க, அல்லது செல்போன் நீங்க ஜூம் பண்ணி மைக்ரோஸ்கோப் பிரித்து பார்க்குற ஆடி இருக்குல்ல, சரிங்களா, பெருக்கு ஆடி அப்படிங்கிற மாதிரி சிறியதை பெருசா காட்டுற அந்த கண்ணாடி மூலமா உங்க செல்போன் அப்படியே ஜூம் பண்ணீங்கன்னா கோடிக்கணக்கான அணுக்கள் அந்த செல்போன்ல இயங்கிட்டு இருக்குது. இப்போ அந்த செல்போன்ல அணுக்கள் சுழன்று கொண்டு இருக்குது பாருங்க. அதை அப்படியே நீங்க சும்மா ஒரு மனசுல அப்படியே அகக்காட்சியா சும்மா பாவனை செய்து பாருங்க. ஒரு செல்போன் எடுத்துக்கங்க. உங்க சரி, இப்போ இந்த இடத்துல நல்லா கவனிங்க. கோடிக்கணக்கான அணுக்கள் அந்த செல்போன்ல இயங்கிட்டு இருக்குது, சுழன்று கொண்டு இருக்குது மிக வேகமாக. அப்ப அதுல ரெண்டு விஷயம் இருக்கணும். ஒண்ணு அணுக்கள் இருக்கணும், இன்னொன்னு அந்த அணு சுழன்று கொண்டு இருக்குதுன்னா அது சுழல்றதுக்கு ஒரு இடம் இருக்கணும், ஒரு ஸ்பேஸ். உங்க வீட்டுக்குள்ள குழந்தை ஓடிட்டு இருக்குன்னா, ஒரு 4 குழந்தை ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்க வீட்டுக்குள்ள. இடம் ஸ்பேஸ் இருந்தா தானே அந்த குழந்தைங்க ஓட முடியும், ஆட முடியும், சுத்த முடியும். ஸ்பேஸ் இல்லாட்டி அந்த குழந்தைங்க ஆட ஓட சுத்த முடியாது. அப்ப உங்க வீட்டுக்குள்ள இடமும் இருக்கணும், குழந்தைகளும் இருந்தா விளையாடுறது போல அந்த செல்போனுக்குள்ள இடமும் இருக்கு. இடமும் இருக்கு, வெளி. அதைத்தான் வெளி என்று சொல்கிறோம், இடம். அதுல இந்த விண் சுழலும் நடக்குது. அப்ப வெளியும் இருக்கிறது, விண்ணும் இருக்கிறது இந்த செல்போனுக்குள்ள. நல்லா கவனிச்சுட்டு வாங்க. செல்போன் எதனால் ஆனது? அணுக்களால் ஆனது அப்படின்னு சொல்லக்கூடாது. அணுக்களாலும் சுத்த வெளியாலும் ஆனதுன்னு சொல்லணும். அதான் புரிதல். சரிதானுங்களா? ஆனதுன்னா பூதங்களால் ஆனதுன்னு இத்தனை நாள் நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? ஆக்சுவலா பஞ்சபூதங்கள் மட்டும் இல்ல, இறைநிலையும் சேர்ந்தாதான் உயிர். சரி, ஓகே, அதுக்குள்ள போக வேண்டாம். இப்ப நாங்க இதை புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த செல்போன்ல அல்லது ஆப்பிள்ல அணுக்களும் இருக்கிறது, அந்த அணுக்கள் சுழர்வதற்கான இடமும் இருக்கிறது. சரிங்களா? சரி, இப்போ இப்போ ஒரு கேள்வி. இப்போ இந்த அணு முதலில் தோன்றி இருக்குமா, அல்லது அந்த வெளி முதலில் தோன்றி இருக்குமா? அதாவது இந்த அணுவுக்கு மூலம் வெளியாக இருக்குமா, அல்லது வெளிக்கு மூலம் அணுவாக இருக்குமா? இப்படி நீங்க ஒரு கேள்வியை கேளு. கோழியில இருந்து முட்டை வந்ததா, முட்டையில இருந்து கோழி வந்ததா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கேள்வி இது. சரிங்களா? உங்களுக்கு அந்த டவுட் வரணும். இப்ப எது முந்தையது, எது பிந்தையது அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு நாம வரணும். இப்ப எது முந்தையது சொல்லுங்க? அணு முந்தையதா, அல்லது வெளி முந்தையதா? எது மூலம் அப்படின்னா, கொஞ்சம் சிந்திச்சா இந்த வெளி என்பது அசைவற்று இருக்குது, இந்த அணு என்பது அசைந்து கொண்டு இருக்குது. இந்த வெளி என்பது எல்லையற்று இருக்குது, இந்த இடத்துல மட்டும் இல்ல, எங்கு நீக்கமற எல்லையற்று இருக்குது. இந்த அணு என்பது எல்லை உடையதாக இருக்குது. இப்ப யோசிங்க, எல்லை உடையதிலிருந்து எல்லையற்றது தோன்றி இருக்குமா, எல்லை அற்றதிலிருந்து எல்லையுடையது தோன்றி இருக்குமா, இயக்கம் அற்றதிலிருந்து இயக்கம் தோன்றி இருக்குமா,
இயக்கத்திலிருந்து இயக்கமற்றது தோன்றி இருக்குமா? இப்படி சிந்தனை செய்தோம்னா எல்லாரும் மிக சுலபமா சொல்லிடலாம். ஏன்னா இந்த இயங்கி கொண்டு இருக்கிற ஒண்ணு இருக்குல்ல, அது எல்லை இருக்குது, சின்ன எல்லையில அது சுற்றிட்டு இருக்கு, இயங்கிட்டு இருக்கு. அப்ப இயங்கக்கூடிய ஒன்று ஒரு குறிப்பிட்ட தருணத்துல இயக்கத்தை நிறுத்திடும். இயக்கத்தை நிறுத்துச்சுன்னா அது என்னவாயிரும்? அது அந்த வெளியாக மாறிடும். சரி, பம்பரம் சுத்திட்டு இருக்குது, சுத்துறது நின்றுச்சுன்னா நிலையாயிரும் இல்லையா? அது போல அந்த அணு இயங்கிட்டு இருக்குது, அணுவோட சுழற்சி நின்றுச்சுன்னா அது நிலையாயிரும். அப்ப இந்த அணு என்பது மிக சிறியது, இந்த வெளி என்பது மிக பெரியது. அப்ப மிக பெரியதிலிருந்து தான் மிக சிறியது தோன்றி இருக்க வேண்டும். புரியுதா உங்களுக்கு? மிக பெரியதிலிருந்து தான் மிக சிறியது தோன்றி இருக்க வேண்டும். இரண்டாவது, இயக்கமற்றது முந்தையதா இயக்கமுடையது முந்தையதானா? இயக்கமற்றது நிலையானது, இயக்கமுடையது நிலையற்றது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இயக்கம் இல்லாத இருக்கிற வெளி நிலையானது, இயக்கம்ங்கிறது நிலையற்றது. எப்பவுமே இருக்குன்னு சொல்ல முடியாது, அது குறிப்பிட்ட நாள்ல இயக்கத்தை நிறுத்தி மறுபடியும் வெளியாயிரும். அப்ப இயக்கமற்ற நிலையிலிருந்து தான் இயக்கமுடைய அலை அல்லது விண் தோன்றி இருக்கணும் அப்படிங்கிறது சாதாரணமா எல்லாருமே புரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த விண்ணுக்கு முந்தையது சுத்த வெளிதான், சுத்த வெளிக்கு முந்தையது ஒண்ணும் இல்லை. அப்ப உண்மையாலுமே இந்த செல்போன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, இது ஒரு பொருளான்னு கேட்டா பொருள் இல்லை, நிகழ்ச்சி. சரிங்களா? இது தோன்றி இயங்கக்கூடியதால, அப்ப இந்த நிகழ்ச்சிக்கு மூலம் முடிவு யாராக இருக்கிறாங்கன்னு பார்த்தா வெளி, சுத்த வெளி. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த செல்போன் என்பது இப்ப அப்படின்னா நம்ம தெளிவா எல்லாரும் முடிவுக்கு வந்துடலாம். செல்போன் அப்படிங்கிறது பல கோடி அணுக்களோட கூட்டு, அந்த அணுக்களுக்கு மூலமாக இருப்பதும் இறைநிலைதான், முடிவாக இருப்பதும் இறைநிலைதான். இப்ப இறைநிலையே செல்போனாக இருக்கிறது அப்படின்னா புரியுதுல உங்களுக்கு? இறைநிலையே செல்போனாக இருக்கிறது. இப்ப செல்போன்கிறது யாரு? இறைநிலை, சுத்தவெளி. தெய்வமே இறைநிலையே செல்போனா இருக்குது, அதான் உண்மை. அப்போ இத வள்ளுவர் என்ன சொல்றாரு? எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும், எந்த பொருள் எந்த தன்மையில இருந்தாலும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு தன்மை இருக்குல்ல. தன்மைனா கேரக்டர், குவாலிட்டி. மாம்பழம்னா ஒரு தன்மை, ஆப்பிள்னா ஒரு தன்மை இல்லையா? கொய்யா பழம்னா ஒரு தன்மை, மிளகாய்னா ஒரு தன்மை. தன்மை வெவ்வேறையா இருக்கு. எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும், குரங்குனா ஒரு தன்மையில இருக்கு, மனுஷன்னா ஒரு தன்மையில இருக்குது இல்லையா? அப்ப எந்த பொருள் எந்த தன்மையில் இருந்தாலும் அந்த பொருளினுடைய உண்மைத்தன்மை என்ன என்று உணர்வது அறிவு என்று சொல்றாரு. இந்த ஃபார்முலாவை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, எந்த பொருளை பார்த்தாலும் இனிமேல் நீங்க எப்படி பார்த்து பழகணும்னு மகிழ்ச்சி சொல்றாங்கன்னா, 3 விதமான கண்ணோட்டத்துல பார்க்கணும். ஒன்று அஞ்ஞானம். அஞ்ஞானம்னா ஞானமற்ற நிலை. ஒரு 2 நிமிடத்தில் நிறைவு செஞ்சிருவோம். அஞ்ஞானம்னா ஞானமற்ற நிலை, ஞானம் மறைஞ்சு போச்சு. இப்போ உங்க கணவரை பார்க்கறீங்க அல்லது மனைவியை பார்க்கறீங்கன்னா, கணவனாகவோ மனைவியாகவோ நீங்க பார்த்தீங்க, ஒரு மனுஷனா பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேர் அஞ்ஞானம் என்று பெயர். ஞானமற்ற நிலை, அங்க ஞானம் இல்லை, சாதாரண மனித பார்வை. அதற்கடுத்து விஞ்ஞான பார்வைன்னு ஒண்ணு இருக்கு. அவங்கள அப்படியே ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா, கோடிக்கணக்கான அணுக்கள் இயங்கி அவங்களுடைய உடலாக, உயிராக, மனமாக அவங்க இயங்கி கொண்டிருக்கிறத உங்களால உணர முடியும். ஸ்கேன் பண்ணி பாக்குறீங்கல்ல, அந்த மாதிரி. எக்ஸ்ரே எடுத்தா உள்ளெல்லாம் தெரியுதுல, அந்த மாதிரி. இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான அணுக்கள் சேர்ந்து
அந்த மனித வடிவிலேயோ பொருள் வடிவிலேயோ இயங்கிக் கொண்டிருக்கிறது நம்மால உணர முடியும். இன்னும் ஒரு படி மேல போய் அந்த அணுக்கள் எதனால் ஆனது அப்படின்னு ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இறைநிலையே காட்சியாகும். சரிங்களா? அப்போ எல்லா பொருளும் எதுதான் அப்படின்னு பார்த்தா இறைநிலையே அனைத்துமாக மலர்ச்சி பெற்றிருக்க. இதைத்தான் கிருஷ்ண பரமாத்மா சொன்னாருன்னு எல்லாரும் சொல்றாங்க. எவன் ஒருவன் எல்லா பொருட்களிலும் எனைக்கான வல்லவனோ. இப்ப பாருங்க, எந்த பொருளை வேணா எடுத்துக்கங்க. அது ஆடு, மாடு, நாய், கோழி, என்ன வேணா எடுத்துக்கங்க. எதை பார்த்தாலும் என்னதான் சாட்சாத் இறைநிலையே அந்த பொருளாக இருக்கிறது. அது உயிர் பொருளானாலும் சரி, ஜட பொருளானாலும். அப்ப எவன் ஒருவன் எல்லா பொருட்களிலும் எனைக்கான வல்லவனோ அவனை விட்டு நான் விலகுவதில்லை என்று கிருஷ்ண பரமாத்மா இறைநிலை சொல்கிறது. அப்போ நம்ம எல்லா பொருளிலும் இறைவனை காணலாம். இப்ப பாருங்க, அவன் எங்க இருக்கிறான் இறைவன் அப்படின்னா, அவன் தூணிலும் இருக்கிறான், அவன் துரும்பிலும் இருக்கிறான். பெரிதிலும் பெரிதான பொருள்லயும் அவன் இருக்கிறான், சிறிதிலும் சிறிதான பொருள்லயும் அவன் இருக்கிறான். ஏன்னா அவன் தான் அனைத்துமாக இருக்கிறான், அவன் தான் அணுவாக இருக்கிறான். இந்த திருவிளையாடல் பழைய படத்துல ஒரு பாட்டு, நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமேன்னு ஒரு பாட்டு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அதுல சிவாஜி சார் நல்லா நடிச்சிருப்பாரு. ஒரு இடத்துல அப்படியே ஸ்டக் ஆகி நிப்பாரு, அப்படியே ஸ்டாச்சு அப்படின்னு சொன்ன மாதிரி அப்படியே நிப்பாரு பாருங்க. அவரு தான் சிவன். ஆக்சுவலா அந்த இறைநிலை மெய்ப்பொருள் எல்லையற்ற பரம்பொருளுக்கான ஒரு மனித வடிவத்துல அவர் இருப்பாரு புரிதலுக்காக. அப்ப அவர் அசைற நிறுத்தின உடனேயும் அப்படியே அந்த கடல் அலைகள் அப்படியே நிற்கும், பறவைகள் அப்படியே நிற்கும், காற்று அப்படியே நிற்கும். அப்படின்னா என்னன்னா, அந்த இறைவனோட இயக்கம் இல்லைன்னா இங்க அணு இயக்கம் இருக்காது. அணு இயக்கம் இல்லைன்னா எந்த இயக்கமும் இருக்காது, எதுவுமே நடக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை புரிய வைக்கிறதுக்கு அந்த பாட்டு நல்லா அந்த சீன் அருமையா காமிச்சிருப்பான். அப்ப இறைவன் அசைந்ததாலதான் விண்ணாயி சக்தியாயி, சக்தி கூடி இந்த பிரபஞ்சமாக அனைத்து உயிர்களாகவும் வளர்ச்சி பெற்று. அப்போ எந்த பொருளை பார்க்கும் போதும் எல்லாம் வல்ல இறைநிலையே அந்த பொருளாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு உணர்வோட நம்ம பார்க்கறதுக்கு ஆரம்பிக்கணும். அப்படிங்கிறது தான் இந்த தத்துவத்தினுடைய மிக முக்கியமான விஷயம். அடுத்த வகுப்புல நம்ம இந்த கான்செப்டை நிறைவு பண்ணிடுவோம். சரிங்களா? அடுத்த கான்செப்ட் நிறைய பேச வேண்டியதா இருக்கு. இருந்தாலும் இது ரொம்ப முக்கியங்கிறதுனால நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இனிமேல் உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஒரு நாளைக்கு ஒரு 10 பொருள், ஏதோ ஒரு 10 பொருள், ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க. அந்த பொருளை கையில் எடுக்கணும், இல்லாட்டி கண்ணுல பார்க்கணும். அந்த பொருளை அந்த பொருளா பார்க்கணும், அப்புறம் விண்ணா பார்க்கணும், அப்புறம் இறைநிலையா பார்க்கணும். உதாரணத்துக்கு உங்க ஸ்கூட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ்எல்எஸ் ஏதாவது ஒரு வண்டி இருக்குது, வண்டி பாக்குறீங்க, அது வண்டி, ஓகேவா? காரு அப்படின்னு பாக்குறீங்க. இன்னும் கொஞ்சம் நுட்பமா அதைய ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஓ இது அணுக்களுடைய கூட்டு அப்படி பாக்குறீங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி இறைநிலையே காராக இருக்கிறது அப்படி பார்க்கணும். அப்ப இறைநிலை தான் காரா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து பார்த்து பழகணும். இறைநிலை தான் எல்லாமா இருந்து எனக்கு உதவி செஞ்சுட்டு இருக்குது, அதுதான் எல்லா மனிதர்களா இருக்குது, அதுதான் நானாக இருக்குது. அப்ப நான் யாரு? எனக்குள்ள அணுக்கள் கூட்டு, அணுக்களுக்கு மூலம் இறைநிலை, அப்ப நான் இறைநிலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்ப நாம தான் சுத்தவெளி, நாம தான் தெய்வம், நாம தான் மெய்ப்பொருள், நாம தான் எல்லையற்ற அந்த பரவெளி. சரிங்களா? அதை புரிந்து கொள்வோம். இந்த ஞானத்திலே நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்போம் என்று கூறி, இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும், இந்த உலக மக்கள் அனைவரும், பிரபஞ்ச உயிர்கள் அனைத்தும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி.
நிறைவு செய்து கொள்வோமா? வாழ்க வளமுடன். மிகவும் நன்றி ஐயா. மிக ஆழமான சிறப்பான சிந்தனை ஐயா. நான் யார் தத்துவத்தை வேறொரு கோணத்தில் சிந்திப்போம் என்ற தலைப்பின் கீழ் பல ஜென்மங்களாக நம் மனதில் நாம் உடல்தான் என்று பதிந்துள்ளது. அதை மாற்ற நாம் ஆழ்ந்து சிந்தித்து நாம் இறைநிலைதான்